இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்குது. நான் ஆண்டோ தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு நடுவில் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கொஞ்சம் கோல்டு ஐட்டமாக சாப்பிட்டதுனால இப்போ கோல்டு மறுபடியும் வந்து தொண்டையில் ஒட்டிக்கிச்சு. அதனால் வாய்ஸ் இப்போ கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். இந்த கண்டென்ட்டோடைய டைட்டிலும் வந்து பாவங்கள்னு முடிகிற மாதிரி வச்சதில் எனக்கே ஒரு மாதிரி உடன்பாடு இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அரை மனசாக வச்ச காரணம் தான். பரிதாபங்கள் சேனலில் தான் வந்து நிறைய இந்த பாவங்கள் அப்படிங்கிற டேர்மில் டைட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டேர்ம் வந்து எனக்குமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்தால் இதை சொன்னால் நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த டைட்டில் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வீடியோவில் வச்சிட்டேன், இப்பயும் வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவுக்கு வச்சுட்டே போனேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் பரிதாபங்களில் வந்து வீடியோஸ் போடுறது கம்மியாயிடுச்சு அப்படின்னோடனே பாவங்கள்னு போட்டுட்டேன்னா நம்ம வீடியோஸ் வந்துச்சான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, போன எபிசோடில் வந்து நல்லா மோட்டிவேஷன் ததும்ப பயங்கரமாக பேசிட்டு போனீங்க. இப்போ என்ன திடீர்னு சோக சாங் பாடுறேன்னு கேட்டேன்னா, எஸ், எதிர்பாராத ஒரு தர்ம சங்கடமான இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சுது ரீசெண்டாக. அதை பற்றி தான் இன்றைக்கி கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட கிளம்பி வந்திருக்கேன். கரெக்டாக இந்த மாதத்தோடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அது எதுக்குன்னா, எங்கள் காலேஜில் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்ட்டு கான்டெஸ்ட் வந்து நடக்குது. அதுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேங்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். ஆரம்பத்தில் வந்து யாரும் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு 4 பேர் வந்து தேவைப்படுற டைமில் கரெக்டாக அவங்களுடைய என்ட்ரியை கொடுத்து பண்ணி முடித்ததுனால சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி முடித்ததே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணேன்னா, அந்த கான்டெஸ்ட்டில் கொண்டு போயிட்டு என்னோடதை சப்மிட் பண்ணுறப்போ நான் அப்போவே முடிவு பண்ணேன், இது ப்ரைஸ்லாம் அடிக்காது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டர் காலேஜில் வந்து நடக்குது, அதில் வந்து நிறைய இன்னும் நல்லதாக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு 100% வந்து போட்டோம். நிறைய வந்து நமக்கு சாதகமாக நடக்காத மாதிரி தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து என்னென்னா, சரி இதை வந்து ப்ரைஸ் வின்னிங்காக இருக்காது அப்படின்னாலும் காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டாப் 10 வந்து வந்துடுவோம், நம்ம படத்தை எப்படியாவது அந்த ஆடிட்டோரியமில் ஸ்க்ரீனிங் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அதை வந்து பண்ணலை. நேற்று எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறத நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுனால 2 நாளாகவே மைண்டில் இதை அடிக்கடி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்டெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து என்ன இந்த கான்டெஸ்ட்டில் வந்து உன் ஃபிலிமை ஸ்க்ரீனிங் பண்ணலையா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் திரும்ப கேட்டதுனால அது என்னை இன்னும் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. நேற்று வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்ட்டு ஈவெண்ட்டு மட்டும் இல்லாமல் காலேஜில் நிறைய இன்டர் காம்படிஷன் ஈவெண்ட்லாம் வந்து நடந்துச்சு. இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஈவெண்ட்ஸ்லாம் அதிலலாம் வந்து நிறைய கெஸ்ட்டு வந்துருந்தாங்க. மூவி டீம்லாம் ப்ரொமோஷனுக்கு வந்துச்சு. பசங்க எல்லாருமே ஜாலியாக அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு மாதிரி குரூப்பாக ஜாலியாக தான் இருந்தாங்க. நானும் அவங்க கூட இருக்கிறப்போ அந்த மாதிரி தான் சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். பட் எப்பப்பெல்லாம் தனியாக உட்காடுறனோ அப்போல்லாம் இந்த தாட் வந்து ஒரு மாதிரி இட்ஸ் மோர் ஆட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்துச்சு. சரி, என்ன இப்போது உனக்கு அதில் ஸ்க்ரீனிங் பண்ணலன்னா கூட அது ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு நீ இந்த சேனலில் வந்து ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி போட்டுட்ருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் மெயினாக அதுக்காக இந்த கண்டென்ட்டை வந்து போடல. சரி, இதை வந்து எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ கரெக்ட் டைமில் தெய்வங்கள் மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு உதவி பண்ணி கொடுத்துட்டு போனாங்கள்ல, அவங்கள பற்றி எதனா மென்ஷன் பண்ணி சொல்லணும் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டோடு இறங்கியிருக்கேன். அதில் முதல்ல வந்து என்னென்னா, நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடித்தப்போ என்ட்ரி ஃபீஸ் போக இந்த மொத்த ஷார்ட் ஃபிலிமுக்குமே என்னோடய பட்ஜெட் வந்து வெறும் 10 ரூபா. ஆக்சுவலாக 2 ஸ்கிரிப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து 2வது ஸ்கிரிப்டை தான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படிங்கிறதுனால என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவன் வந்து யாருன்னா, இந்த ரோல் கேமரா ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு எபிசோட் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ என் கூட வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஜித்து அப்படின்னு சொல்லிட்டு
அவனுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி வாய்ஸ் தேவை, இந்த மாதிரி நான் இந்த சொல்கிற டைலாக் வந்து நீ என்கிட்ட காலில் பேசுகிற மாதிரி பேசி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை நான் வந்து உனக்கு நேர்லேயே ஷூட் பண்ணி தரேன், என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, அதில் இன்னும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு அவன் வந்து எனக்கு ஷூட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். அண்ட் அவன்கிட்ட நான் இந்த 2 ஸ்கிரிப்டையும் சொல்கிறப்போ இந்த 10 ரூபா கூட செலவாகாத மாதிரி 0 பட்ஜெட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஆனால் அது வேணாம், ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்கிரிப்டே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அதில் சூஸ் பண்ணி கொடுத்து நான் அந்த 10 ரூபா வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன வெறும் 10 ரூபா தான் செலவு பண்ணேங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு படத்தோடைய பட்ஜெட்டுங்கிறது இந்த படத்துக்குன்னு யூஸ் பண்ணுறது இல்லாமல் அதில் ஒர்க் செஞ்ச க்ரூவுக்கும் வந்து ஒரு பெய்டு அமௌண்ட்டுன்னு வந்து ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வந்து இதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்க வந்து இதுக்கு ஒரு பைசா கூட என்கிட்ட அந்த மாதிரி ஃபீ வந்து வாங்கவே இல்லை. அண்டு வந்து இவங்களுக்கும் வந்து பெருசாக அந்த ஷார்ட் ஃபிலிம்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் கூப்பிட்டேன், எனக்குன்னு வந்து பண்ணி கொடுத்த மாதிரி தான் தோணுச்சு. இப்போ இதில் ஒருத்தனை பற்றி சொல்லி முடிச்சேன்னா, இன்னொருத்தன் வந்து யாருன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எபிசோட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஜெய்சூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தனை பற்றி சொல்லியிருப்பேன். அவங்ககிட்ட வந்து இந்த ஷூட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி சொன்னப்போ, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது ஷார்ட் ஃபிலிமுக்கு, ஆனால் யாருமே வரல, யாரை ஃபோன் பண்ணாலும் எதுனா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தத்தி கழிச்சிட்றாங்க அப்படின்னு சொன்னப்போ, அவன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதாவது ரீசெண்டாக அவனுக்கு வந்து கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஹோப் ஈ வில் கெட் வெல் சூன். நான் அவங்ககிட்ட கேட்குறப்போ, எனக்கு வந்து கால் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இல்லைனா நானாவது உனக்கு வந்து எதனா பண்ணி கொடுத்துருப்பேன் கன்ஃபார்மாக அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, நீ நேரில் வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய்ஸ் தேவைப்படுது, நீ வந்து எனக்காக இந்த டைலாக் மட்டும் பேசி கொடு, என்கிட்ட காலில் பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறப்போ, நான் ஷுவராக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டிலேருந்து எனக்கு அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தான். அண்ட் இன்னொருத்தர் வந்து யாருன்னா, அவர் வந்து ஒரு பயங்கரமான எடிட்டர். அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து எடிட்டர் ரொம்ப முக்கியம், நம்மளே பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கணுன்னா அது ரொம்ப கேவலமாக போயிடும். ப்ரொஃபஷ்னலாக எடிட் தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது கொடுத்தா தான் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்படி தெரிஞ்ச ஒரே ஒரு எடிட்டர் இந்த பையன்தான். அதாவது என்னுடைய காலேஜ் மேட்டு, என் டிபார்ட்மெண்ட் பையன்தான். இவன் வந்து நோ அப்படின்னு சொல்லியிருந்தானா இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஐடியாவே வந்து நான் ட்ராப் பண்ணியிருப்பேன். நான் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஷார்ட் ஃபிலிமுக்குன்னு 2-3 ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, அதை வந்து எனக்கு எடிட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறப்போ, தாராளமாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அண்டு அவர் என்ன மாதிரி எடிட்டர் அப்படின்னா, இந்த தேட்டருக்கெலாம் வந்து ஒரு ஆக்டருடைய மேஷப்லாம் போடுவாங்க, ஃபேன்ஸ் மேஷப் மாதிரி. படம் வந்து வரதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்லெலாம் வச்சு பயங்கர மாஸாக ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மேஷப்லாம் போடுவாங்க பெரிய பெரிய தேட்டர்லலாம். அந்த மாதிரி சில தேட்டர்ஸ்க்கு வந்து மேஷப் எடிட் பண்ணி கொடுக்குற ஒரு எடிட்டர். அவன் வந்து அந்த மாதிரி மேஷப்கே கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 வரையும் பேமெண்ட் வந்து ஃபீ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து அவனும் எதுவும் என்கிட்ட பெருசாக வாங்கலை. நான் முன்னாடி சொன்ன இந்த 2 பேர் மாதிரி எனக்கு அவன் அவ்வளோ க்ளோஸாக அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் வந்து எனக்கு இவனை விட்டால் வேறு எடிட்டர் தெரியாது அப்படிங்கிறதுனால தான் கேட்டேன். அவன் இப்படி பண்ணி தரணுன்னு இல்லை, ஆனால் எனக்கு அவன் மெயினாக அப்படி அதுவும் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நைட் டைமில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், ஃபுல்லாக ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருந்த ஒரு மிகப்பெரிய எடிட்டர். அண்ட் அவருடைய பேரை வந்து இதில் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னதுனால நான் வந்து பேரை மென்ஷன் பண்ணல. பட் அவருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி நினச்ச ஒரு விஷயம் வந்து நடக்கலை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நடக்காமல் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும், இந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்குங்கிறான ஒரு ப்ராசஸில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறப்போ, நமக்காக இப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சர்க்கிள்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு போட்டிருக்கணும், ஆனால் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுறதுக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேன்றதுனால இன்றைக்கே அவங்கள வந்து சரியான டைமாக மென்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. மெயினாக இவங்க 3 பேரையும் தாண்டி இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து இதுக்கு பயங்கரமாக என்னை சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி என்னால் முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி பண்ண வச்சாங்க. அவங்களுக்கும் வந்து இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அண்ட் எனக்கு உடனே தோணுனது என்னென்னா, அதாவது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உடனே தோணுன விஷயம் என்னென்னா, சரி அங்கே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணலன்னா என்ன, நமக்குன்னு ஒரு சேனல் இருக்குது,
எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இதில் அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் அதை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் இந்த எபிசோடை யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம சேனலில் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வருது, மறக்காமல் அதை பார்த்துருங்க. அண்டு இந்த படம் எடுக்கிறப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைனால நிறைய விஷயம் எனக்கு நானே கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அங்கே நடந்தது என்னென்னா, அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் தான் நடிச்சிருக்கேன். எஸ், வேறு எதனா நல்ல ஆக்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. பட்டு மேக்கிங்க்கே வந்து பெருசாக ஆள் வராதப்போ ஆக்டிங்க்குன்னு யார் வருவான்னு யோசித்தேன், யாரும் வரல. அதுக்கப்புறமா சரி நம்ம ஸ்கிரிப்டுக்கு நம்மளே தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காரணமாக அதை நானே பண்ணி வச்சுருந்தேன். மேபி அது ஒரு பெரிய ரீசன் நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து அங்கே ஸ்க்ரீனிங் பண்ணாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்டிஸ்டாகவும் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ப்ளே பண்ணியிருந்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நல்ல ஆக்டிங் தெரிஞ்ச ஆளை தான் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லலாம் வந்து ஒரு பெரிய சேனலில் இருக்க ஒரு பெரிய யூடியூப் செலிப்ரிட்டி வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருந்தார். இவங்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயை பிறந்து பார்த்து ஃபீல் பண்ணி, இதுக்கு வந்து நம்ம நாமினேட்னு சொல்ல முடியாது, சரி நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிமை வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை தாங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அவர் நடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே. அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்டார் படத்தில் வந்து கவின்னு சொல்லுவார்ல, அதாவது ஃபோன் பூத்துக்கிட்டேருந்து நின்று பேசுகிற டைலாக் மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா, எனக்கு ஒன்றும் தெரில, ஒன்றும் வரல, ஒன்றுமே கற்றுக்கலப்பா நான். எனக்கு அந்த டைலாக் தான் பட்டுன்னு மைண்டில் ஓட ஆரம்பிச்சுது. இன்னும் நிறைய பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் ஸ்டில் இதை வந்து அப்படியே நிறுத்தணுமா, இதுக்கப்புறம் இதில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கிரிப்டை இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் தோணுச்சு. பட் இருந்தாலும் கிவ் அப் பண்ண வேணாம், இதோட பெட்டராக அவனால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுனதுனால இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட் ஐடியாலாம் இருக்குது. அண்டு ஆடியோ ஸ்டோரியாக வந்து நம்ம பாட்காஸ்ட்லேயே வந்து ஒரு 8 எபிசோடுக்கு ஒரு ஸ்டோரி வந்து பேசி வச்சுருப்பேன், தீசிஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு கண்டென்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. தீசிஸ் வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா 8 எபிசோடு இதே சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். யூடியூப்பில் அது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. ஸ்பாட்டிஃபைல வந்து இன்னும் அப்லோட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பண்ணதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் யூடியூப்பில் நம்ம சேனலில் இருக்குது. யாராவது பார்க்கணுன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் கிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் வர மாதிரி இருக்கும். மறக்காமல் டைம் இருந்ததுன்னா பார்க்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் பொதுவாக ஒரு ஸ்பெஷலான டே இல்லை எதுனா ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக எதுனா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுவோம், லைவ் ஸ்டோரி பாட்காஸ்ட்டில். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்க்கெலாம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, ஆனால் அது ரிலேட்டடாக போடுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அதாவது நான் இது வரைக்கும் அந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் போட்ட வீடியோலேயே வந்து என்ன மாதிரி சொல்லியிருப்பேன்னா, அந்த டேயில் வந்து எனக்கு நடந்த சில மறக்க முடியாத இன்சிடெண்ட்லாம் சேர்த்து வச்சு தான் ஒரு எபிசோட் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு எடுத்தோன்னா பெருசாக அன்றைக்கி அந்த மாதிரி டேயில் வந்து எனக்கு எதுவும் சம்பவம் நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி என் பேக் செக் பண்ணுறப்போ, இல்லை பக்கத்தில் என் ஃப்ரெண்டு பேக் செக் பண்ணுறப்போ, இல்லை என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அவனுடைய க்ரஷுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து இருக்குது. பட் அது அடுத்தவங்களுடைய ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து பெருசாக மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் வேலண்டைன்ஸ் டே ரிலேட்டடாக நாளைக்கு நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோவும் வராது, அந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான் வரும், கண்டுக்காதீங்க. அவ்வளோதான், இன்றைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.